Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது SSC CGL ல கேட்ட ஒரு question. After offering two successive discounts, a toy with a market price of rupees 150 is sold at rupees 105. If the value of first discount is 12.5%, what is the value of second discount? ஒரு ஆஃபர் போது அதில் வந்து ரெண்டு சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பொம்மை. அதோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னா 150. ஆனால் அதை வந்து விற்கிறது வந்து 105க்கு விற்றுருக்காங்க ரெண்டு சக்ஸஸிவ் டிஸ்கவுண்டில். ஒரு டிஸ்கவுண்ட் வந்து 12.5%ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு டிஸ்கவுண்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா என்னது? SP = MP to 1 minus D1 by 100 to 1 minus D2 by 100. இப்போ நமக்கு வந்து இது D1 எடுத்துக்கலாம். D2 வந்து நமக்கு என்னது தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த D2வை வந்து நம்ம இப்போ என்னன்னு எடுத்துக்கலாம்னா Xன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது வந்து செல்லிங் ப்ரைஸ், இது வந்து என்னது மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ SP என்னது 105 equal to 150 to 1 minus 12.5 by 100 1 minus x by 100. இது என்ன ஆகும்? 105 divided by இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ என்ன வரும்? 150 equal to இது என்ன ஆகும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 100 minus 12.5 அப்போ என்னது? 87.5 by 100 வரும். இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 100 minus x by 100. இப்போ இந்த டேர்ம் மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போகிறோம். இப்போ இதில் கேன்சல் பண்ண முடியாதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 50 டேபிளுக்கு போட்டால் என்ன வரும்? 3 2. இதில் இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்போ என்ன வரும்? 35 into 2 by 87.5 into இந்த 100 இந்த பக்கம் கொண்டு வரும்போது எப்படி வரும்? மல்டிப்ளைல வரும், which is equal to 100 minus x. இப்போ இந்த பாயிண்ட் போகிறதுக்காக 10ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 35 into 20 by கீழே என்ன வந்திருக்கும்? 875 to 100 equal to 100 minus x. இப்போ இதில் கேன்சல் பண்ண முடியுதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இதையும் 7 டேபிளுக்கு கேன்சல் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 5 1 2 5. அகெயின் 5ஆல் கேன்சல் பண்ணுறோம். என்ன வரும்? 2 5. இப்போ இதையும் கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 4 ஆகும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 80 equal to 100 minus x. இப்போ மைனஸ் எக்ஸ் இங்கே கொண்டு வரோம், 80 இங்கே கொண்டு போகிறோம். அப்போ என்ன வரும்? x equal to 100 minus 80. இப்போ என்னது? 20%. The answer. Like, share and subscribe friends.